பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். தானியத்தை கட்டி வைக்கிறவன் ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆமேன், அல்லேலூயா. இதை யாரை குறித்து 2 விதமான காரியங்கள் நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். தானியத்தை கட்டி வைக்கிறவர்கள் பாருங்கள், ஒரு வீட்டு எஜமானன் என்ன பண்ணுறாரு, இது ஆண்டவர் ஊமையாக சொல்கிறாரு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் புத்தி உள்ள ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது திறமைக்கு தக்கதான சில தாளந்துகளை சில பேரிடத்துல அந்த வீட்டு எஜமானன் கொடுத்துட்டு போவார். ஒரு சில ஒருவரிடத்தில் 5 தாளந்தும், இன்னொருவனிடத்தில் 2 தாளந்தும், இன்னொருவனிடத்தில் 1 தாளந்துமோ கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறார், தூர பிரயாணம் போயிடுறாரு. அவர் போயிட்டு திரும்பி ரொம்ப நாள் கழித்து திரும்பி வராரு. 5 தாளந்து உள்ளவனிடத்துல கேட்குறாரு, எங்கப்பா நான் உங்ககிட்ட ஒரு 5 தாளந்து கொடுத்துட்டு போனேனே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த 5 தாளந்து உள்ளவன், எனக்கு 5 தாளந்தை நீங்கள் கொடுத்தீங்க, நான் வேறு 5 தாளந்துகளை நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த எஜமானிடத்தில் அவன் ஒப்புவிக்கிறான். இப்படியே 2 பேரும் அவங்களுடைய தாளந்துகளை 2 நாளாக மாற்றுறாங்க. அவங்க எல்லாரையும் சந்தோஷத்துக்குள்ளேயும் சமாதானத்துக்குள்ளேயும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்துக்குள்ளேயும் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் சேர்க்குறாரு. ஒரே ஒரு தாளந்து கொடுத்தவனிடத்துல கேட்குறாரு, எங்கப்பா நான் உனக்கு கொடுத்த தாளந்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்கிறான், நான் பயந்து போய் என்ன பண்ணிட்டேன், இவங்க தாளந்தை நான் புதைத்து வச்சிட்டேன் நிலத்தில். ஏன்னா நீர் கோபமான மனுஷன், நீர் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லி, நீ தெளிக்காத இடத்துல சேருகிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று நான் அறிவேன்னு சொல்லி பாருங்களேன், ஒரு சோம்பேறித்தனமான வார்த்தையை இவர் சொல்கிறார். சொன்ன உடனே ஆண்டவருக்கு கோபம் வருது. நான் இப்படிப்பட்டவன் தெரியுதே, அதை நீ காசுக்காரர்களிடத்துல வச்சு அது வட்டியாக நீ வச்சுருந்தா கூட நான் அந்த வட்டியாக திருப்பி பெற்று கொண்டிருப்பேனே அப்படின்னு அந்த எஜமானன் சொல்கிறார். உடனே அந்த ஒரு தாளந்து கொடுத்தவனிடத்தில் அந்த தாளந்தை வாங்கி 5 தாளந்து உள்ளவனிடத்தில் ஆண்டவர் அதை திருப்பி கொடுக்குறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் பாடுகிற தாளந்தாக இருக்கலாம், ஜெபிக்கிற ஒரு தாளந்துகளாக இருக்கலாம், வேதத்தை வாசித்து அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற தாளந்தாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதனால தான் தானியத்தை கட்டி வைக்கிறவனே ஜனங்கள் சபிப்பார்கள். ஆண்டவர் நமக்கு வேதாகம் புஸ்தகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இது அநேகருக்கு சொல்லணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இதுதான் நம்முடைய வேலை. இந்த வேலையை தான் நம்ம சரியாய் செய்யணும், உண்மையாய் செய்யணும். ஏதோ கடமைக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. உண்மை முத்தியமுள்ள ஊழியக்காரனே எஜமானுள்ள பிரவேசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அந்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும்னா கண்டிப்பாக ஆண்டோடைய வார்த்தைகளை அநேகருக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம். இங்கே ஒரு வாலிபன் என்ன பண்ணுறான், ஆண்டவரிடத்தில் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு வாலிபன் வரான். அப்போது ஏசப்பாவுக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோன்றது நம்மளை உருவாக்குனவர் அவருக்கு தெரியாதா? அப்போ இவனை பற்றியும் ஆண்டவருக்கு தெரியும். அவன் கேட்ட உடனே நல்ல போதகரேன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், தேவனை ஒருவரை தவிர நல்லவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் சில கட்டளைகள் அவனிடத்துல சொல்கிறார். வேறு எந்த வசனத்துலேயும் அதில் சொல்லப்பட்டிருக்காது. அந்த வசனத்தில் 10-19 நீங்கள் வாசிச்சு பாருங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பவைகளை நீ அறிந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவன் சொல்லுவான், நான் என் சிறு வயது முதல் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆண்டவர் சொல்வார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நீ என்னிடத்துல நீ அன்பு கூறுற, ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது. என்ன குறைனா, உன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்புறம் நீ என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வான்னு சொல்லி ஏசப்பா சொல்வார். ஆனால் இந்த வாலிபன் பாருங்களேன், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருக்கிறான். இந்த வார்த்தைகளை அவன் கேட்ட உடனே மனம் அடிந்து துக்கத்துடனே போய்விட்டான். அல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை
அநேகரை சந்தோஷிப்பிக்கும், அநேகரை உயிர்ப்பிக்கும். அப்படி தான் தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாளில் செயல்பட்டுட்டு வருது. ஆனால் ஏசப்பா கிட்ட வந்து துக்கத்தோடு போன ஒரே மனுஷன் இவன் தான். தன்னுடைய ஆஸ்தியை மற்றவங்களுக்கு விற்று கொடுக்கறதற்கு மனதில்லாத இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ஆஸ்தி என்ன தெரியுமா? இந்த வேதாகம புஸ்தகம் தான். இதில் நிறைய ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய வார்த்தைகள் இருக்கிறது. இது அநேகருக்கு சொல்லுங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க, அநேகரை வழி நடத்துங்க, ஏசப்பாவுக்குள்ள ஆத்தும ஆதாயப்படுத்தணும். இதுதான் தானியத்தை கட்டி வைக்கிறவன் ஜனங்கள் சபிப்பார்கள், வைக்கிறவனோட இடத்துல ஆசீர்வாதங்கள் தங்கும். பாருங்களேன், 5 தாளந்துள்ளவன் வேறு 5 தாளந்துகளை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்குறான். அதே போல் 2 தாளந்துகளை பெற்றுக்கொண்டு வந்தவன் 2 தாளந்துகளை வாங்குறான். 4 தாளந்துகளாக சேர்க்கப்படுது. கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தில் மேலே உன் அதிகாரியாக ஆண்டவர் வைப்பேன்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக அநேகருக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். தானியத்தை கட்டி வைக்கிறவன்